இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனம். மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைதான் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இரட்சிப்பை பாருங்கள் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் பார்வோனின் சேனையைப் போல உங்கள் துக்கங்கள் உங்களை சூழ்ந்து பின்தொடரலாம். செங்கடலை போல உங்களுக்கு எதிராய் வேதனைகள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாவற்றையும் தேவன் தகர்த்து போட போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்குரைத்தது போல நீங்கள் இருக்கிறதான் உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, அங்கே தேவன் உங்களுக்கு செய்கிறதான இரட்சிப்பை, விடுதலையை வருகிற நாட்களிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற எல்லா வேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்களிலும் அப்பா நீர் ஒரு விடுதலையை, இரட்சிப்பை, அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.